வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பன்னீர் புலாவ். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை வந்து நம்ம லைட்டாக எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்து லைட்டாக சூடாகட்டும். இப்போ எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. நான் வந்து ஒரு 250 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் வந்து சிம்லேயே இருக்கட்டும். ஒரு பக்கம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம லைட்டாக கழட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், பன்னீர் வந்து ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அப்படியே வந்து நம்ம கரட்டி போட்டுக்கலாம். மெதுவாக வந்து கரட்டி போட்டுருங்க. இப்போ பாருங்கள், பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் வந்து பவுலில் எடுத்துக்கிறேன். அதே பவுலில் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம எடுத்துருவோம். கரிஞ்சிட வேணாம், லைட்டாக ப்ரௌனாக வந்தால் போதும். பாருங்க, ஃப்ரை பண்ண பன்னீர் வந்து நான் எடுத்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். பன்னீர் புலாவ் செய்கிறதுக்கு நான் வந்து 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து 1/2 hour முன்னாடி நான் வந்து ஊற வச்சுருக்கேன். நான் இந்த கப்பில் தான் ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். அடுப்பு வந்து பற்ற வச்சுக்கிறேன். குக்கரை வந்து சூடாகட்டும். குக்கர் வந்து சூடாயிடுச்சு. நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் வந்து சூடாகட்டும். இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டாக வதக்கி மட்டும் விட்டுருங்க. இப்போ 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காய்கறி சேர்த்துடலாம். நான் 1 கப் பீன்ஸ் எடுத்திருக்கேன். 1 கப் வந்து கேரட் எடுத்திருக்கேன். 1/4 கப் வந்து பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு காய் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காய் வந்து நல்லா வதங்கிருக்கு. இப்போ வந்து நம்ம வதக்கின பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, மசாலா நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து இந்த கப்பில் தான் அரிசி அளந்துக்கிட்டேன். அதே கப்பில் நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மேலாட்டும் கொஞ்சோண்டு புதினா மட்டும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து 2 விசில் போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு மட்டும் கரெக்டா இருக்கான்னு பாத்துருங்க. இப்போ பாருங்க, 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. நம்ம வந்து ஓபன் பண்ணி பாத்துடலாம். பாருங்க, பன்னீர் புலாவ் வந்து சூப்பரா ரெடி ஆயிருக்கு. ரைஸ் வந்து நல்லா உதிரியா வந்திருக்கு. நீங்களும் உங்க வீட்ல இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை